இந்த ஹிஸ்டாரிக்கல் கார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ரஞ்சித் பிரதாப் அவரோட இன்விடேஷனில் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்டேஜ் கார்ஸ், கிளாசிக் கார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக ரிஸ்டோர் பண்ணி எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு கதை இருக்குது. ஜஸ்ட் அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை. இப்போ ஒரு கார் பார்த்திங்கன்னா அங்கே 1940s 50ஸ்லலாம் 50ஸில் ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் டாக்ஸி அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் வந்த ஒரு கார் அங்கே இருக்குது. அதில் பண்டிட் நேருஜியும் காமராஜ் ஐயாவும் அதில் போயிருக்காங்க, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறையா வண்டிகள் இப்போ வந்து 40s 50ஸ்லேருந்து ஜெர்மனிலேருந்து வந்த மெர்சிடிஸ் எல்லாம் இருக்குது. பழைய ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரிஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு காரும் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு கார் வந்து இவங்க எடுக்கும்போது அது வந்து ஓட்ட முடியாத கண்டிஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறையா வந்து கரோஷன் இருக்கலாம், இல்லை பாடி பார்ட்ஸ்லாம் டேமேஜாக இருக்கலாம். கண்டிப்பாக பெயிண்ட்டு, வீல்ஸு எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். இன்ஜின் வந்து ஒரு 20-30 வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒவ்வொன்றா வந்து பார்த்து ரிஸ்டோர் பண்ணணும். இந்த கார் பார்ட்ஸ் கூட ஒவ்வொரு உலகத்தில் நிறைய வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும், இல்லை அது வந்து ஃபோர்ஜ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நிறையா பேஷன் அண்ட் என்தூசியாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹாபி எடுத்து அந்த ஒரு பழைய காருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் இந்த ஓனர்ஸோடு பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து இதை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பேசுகிறேன். ஸோ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே. ஸோ இது வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து இந்த வண்டியை வந்து பாம்பேலேருந்து லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ த்ரூ ஏஷியா. இது ஒரு கன்வெர்ட்டபிள் மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருந்திருக்கு, அப்புறம் யூரோப் போகும்போது எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து இதோட ஒரு ட்ராவல் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க ஃபில்ம் வேறு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியாக போயிருக்காங்க. அண்ட் இந்த எம்ப்ளம் பார்த்திங்கன்னா சர்தார் பட்டேல் ஓட எம்ப்ளமை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் ஓன்ட் அண்ட் ரிஸ்டோர்ட் இன் இந்தியாங்கிற மாதிரி தே வாண்ட் டு எக்ஸிபிட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஆல்சோ. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்தூசியாஸ் அவங்களோட பேஷன் அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட்னால they have taken this as not only as a hobby ன்னு சொல்ல மாட்டேன், it's a very I think integral part of their life also. ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக I think they will be able to appreciate the history and the passion. Hopefully they'll also take it up as a hobby. So thank you all for coming here. நீங்கள் ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுல உங்களோட ரோலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் வந்து நம்ம கண்டெம் பண்ணாமல் எடுத்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் lot of people are there with a lot of passion. So thank you so much for that. Thank you. வந்து எலக்ட்ரிக் கார் வந்து சார் நீங்கள் எதை சொல்லணும்? எலக்ட்ரிக் கார் யூ வாண்ட் சார்? ஓகே, லால் ஃபரியன்றது சொல்லணும். லால் ஃபரி வாட் டு வி said ரஞ்சித் சார் வரல. No, I've already spoken. I thought he wanted to say something, sir. சார் அப்ஜெக்டிவா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. சரி. சோ இந்த மாதிரி பழைய வெஹிக்கிள்ஸ் மாற்ற வந்து எலக்ட்ரிக் பைக் எப்படி சார் மாற போகுது? இது இப்போ ஹெரிடேஜ் மாதிரி இல்லை, இதெல்லாம் வந்து பழைய கார்ஸுங்க. இது வந்து விண்டேஜ் கார்ஸ், கிளாசிக் கார்ஸ். some of them are வந்து 60-70 years old, 80 years old. Maybe they even have restoring cars from that time. Classic cars எல்லாமே 1975க்கு அப்புறம் மாடர்ன் கிளாசிக்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாசிக்ஸ். ஸோ இந்த கார்ஸ்லாம் வந்து எவ்ரிடே யூஸுக்கு அவங்க ரெஸ்டோர் பண்ணல. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸு, ஒரு பேஷனுக்காக, அதனால தான் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ மாடர்னைசேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் வந்து கம்பீட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 5 பீஸு 10 பீஸு கிடச்சாலே அது பெரிய விஷயம். ஸோ இது வந்து மாடர்னைசேஷனுக்கும் இதுக்கும் இல்லை, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்க்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி விண்டேஜ் கார் நீங்கள் ஓட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நம்ம வந்து எல்லாமே நிறைய கார்ஸ் இருக்குது. ஜாகுவார், அந்த ஸோ ஜாகுவார், இந்த சவாய், இம்பாலான்னு இருக்கும் பழைய பின்னாடி இந்த காரு. இங்கே இருக்கிற அந்த பூஜோ 505 இருக்குது, 404 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கார்ஸ் இருக்குது. இப்போ உள்ள காருக்கும் விண்டேஜ் கார் ஓட்டும் போது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி.